சாரி வள்ளி. இப்படி எல்லாம் உனக்கு நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் என் மாமா உனக்கு விட்டு கொடுத்திருப்பேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு வள்ளி. வாழ்க்கையில சில சமயங்கள்ல நாம நினைக்கிறத விட நினைக்காத சில சம்பவங்களும் நடந்துருது. உன் நல்ல மனசுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது. மாமா சொன்னதும் என் மனசுக்கு ரொம்ப பாரம் ஆயிடுச்சு. உனக்கு இப்படி நடந்ததுக்கு என்னை விட மாமா தான் மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. வள்ளி, உன் இந்த நிலைமையில பார்க்கவே அழுகையும் ஆத்திரமாவும் இருக்கு. உன்னோட முட்டாள்தனத்தினால வந்த இழப்ப பாரு. இந்த கஷ்டம் உனக்கு மட்டும் இல்ல, ஏதோ ஒரு வகையில நாங்களும் இதுக்கு காரணமாயிட்டோம். என்ன கொஞ்சம் சாஞ்சு உட்கார வைங்க ப்ளீஸ். பார்த்து பார்த்து மெதுவா 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 வள்ளி. ஏய், சந்தோஷப்படுறதை விட்டுட்டு எதுக்கு இப்படி மாறி மாறி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க கல்யாணத்துக்கு இருந்த ஒரே இடைஞ்சல் நான் தான். உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தினதுக்கு அந்த ஆண்டவன் சரியான தண்டனையை கொடுத்துட்டான். என்ன புரியலையா? அப்பப்ப கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினல்ல, அதுதான் சொன்னேன். மூக்கு மொழியுமா காலோட இருந்த என்னை ஏத்துக்காத நீங்க இப்போ ஏத்துக்க போறீங்க? மாட்டீங்க தானே? பயப்படாதீங்க, நான் ஏத்துக்க சொல்ல மாட்டேன். நீங்களே ரமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. உங்க கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை வைப்பீங்கல்ல? எங்க காலையில ஏதாவது வரப்போறான்னு வைக்காம விட்டுறாதீங்க. சக்கரை நாற்காலியில வந்தாவது நான் அச்சதை போடுறேன். அப்புறம் ஜெய், உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். என்ன நீங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தீங்கல்ல, அதுக்குதான். இப்படிலாம் மனசை போட்டு வீணா குழப்பிக்காம டாக்டர் சொன்ன மருந்து மாத்திரைய வேளை வேளைக்கு சாப்பிடு. ஒரு கெடுதல் நடந்தா அது கூட ஏதோ நல்லதுக்குதான்னு ஐயா சொல்லுவாரு. சரி, உடம்பு பத்திரமா பாத்துக்கோ, நாங்க கிளம்புறோம். அப்பப்போ நானும் மாமா வந்து பாத்துக்கிறோம். வரோம் வள்ளி. ரமா, ஒரு நிமிஷம். ஐயாவை எதிர்த்து பேசின எனக்கு இந்த தண்டனை பத்தாதில்ல. ஐயோ, என்ன வள்ளி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஐயாவுக்கு இது தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாரு. எனக்கு ஐயாவை நேர்ல பார்க்கணும் போல இருக்கு. நான் ஐயா கிட்ட கண்டிப்பா சொல்றேன். அவரே ஓடோடி வந்து உன்னை பாப்பாரு. தைரியமா இரு வள்ளி, கடவுள் இருக்காரு, அவர் உன்னை பாத்துப்பாரு. நாங்க வரோம் வள்ளி, நாங்க வரோம். போதும். இன்னைக்கு யாருமா சமைச்சது? வடிவுதாயா. வடிவா? என்னங்கய்யா, நல்லா இல்லையா? இல்ல, நாச்சியா கைப்பக்குவம் அப்படியே இருக்கு, அதான் கேட்டேன். ஐயா, வடிவு எல்லாத்துலயும் கெட்டிக்காரி. எதையும் சட்டுன்னு தெரிஞ்சுக்கிறா, புரிஞ்சுக்கிறா.
அடி பாவி, இந்த வடிவு என்ன சொக்கப்படி போட்டாலோ தெரியலையே. ஐயாவும் அத்தையும் இப்படி மாறிட்டாங்களே. ஏனாச்சியா இப்பெல்லாம் இளவஞ்சி சமைக்கிறது இல்லையா? அவ புருஷனோட சேர்ந்து அவளும் கெட்டு போயிட்டாயா. ஓஹோ. மொத்த சொத்தும் அவ புருஷனுக்கு எப்போ வருதோ அப்பதான் சமையல் கட்டுக்குள்ளேயே போவேன்னு என்கிட்ட சபதம் போட்டிருக்காயா. ம். நீங்க போங்க. சாம்பார் கொஞ்சம் போடுமா. இதோ ரொம்ப நல்லா இருக்குமா. ஏய், ஆ? என்னடா அது? பரோட்டா. பொரோட்டாங்கிறது எனக்கு தெரியாதா? ஏன்டா என்ன கேவலப்படுத்துற? என்னையே அநியாயமா இருக்குது. இந்த உலகத்துல புரோட்டா சாப்பிடுறது கேவலமாயா? ஏன்டா இப்படி பண்ற? என் மனசை நோகடிக்கிறது தான் உன் வேலையா? ஏயா, இந்த வீட்ல தனியா உழ வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறது தப்புங்களாயா? இந்த பாரு, மறுபடியும் சொல்றேன், இந்த வீட்ல தனி சமையல் இருக்கக்கூடாது, ஹோட்டல் சாப்பாடு இங்க வரக்கூடாது. மரியாதையா வீட்ல ஆக்குறத தின்னுட்டு இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியில போ. நல்லா இருக்குதே நியாயம். நான் கேக்குற சொத்தை நீங்க எழுதி தர்ற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போகவும் மாட்டேன். இந்த வீட்ல ஆக்குற சொத்தையும் திங்க மாட்டேன். ஏய்! என்ன கோவத்துக்கு ஆளாக்காத. புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், உன்னை கொன்னுடுவேன். ஐயா சும்மா இரு நாச்சியா. ஐயா ஐயா, டேய், ஐயா சாப்பிடாம போயிட்டாரு. இப்போ உனக்கு திருப்தியாடா? டேய், இந்த குடும்பத்துக்காக உழைச்ச மனுஷனை ஏன்டா இப்படி பட்டினி போடுற? அவரோட ஆசீர்வாதம் உனக்கு இருந்தா தாண்டா நீ நல்லா இருப்ப. அவர் மனசை நோகடிக்காதடா. சீ. ஏன்னா பெத்தவங்க பார்த்து கூட்டிக்கிறீங்க, திருந்தவே மாட்டீங்களா? நீ கொஞ்சம் வாய மூடிட்டு இரு. சொத்தும் தர மாட்டீங்க, வீட்டுல சோறாக்கவும் விட மாட்டீங்க, ஹோட்டல்ல வாங்கி தின்னாலும் விட மாட்டீங்க. நான் என்ன வயிற்றுல ஏற துணி கட்டிட்டு தூங்க முடியும்? வாடா, குருமா எடுத்து ஓத்துறே. என்னக்கா வீட்ல யாரையும் காணோம்? கூப்பிட்டு பாரு. வீட்ல யாரும் இல்லையா? வள்ளி, அம்மா வள்ளி. ஐயோ, வாங்கக்கா. முதல்ல வந்து உட்காருங்கக்கா. வாங்கக்கா, வந்து உட்காருங்க, வாங்க. நல்லா இருக்கீங்களா? என்னக்கா சாப்பிடுறீங்க? இந்த நிலைமையிலயும் என்னம்மா உபசரிக்கிறம்மா? உனக்கு போய் ஆண்டவன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டானே. இல்லம்மா, நாங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். என்னம்மா உனக்குதான்.
இதெல்லாம் எதுக்கு? என்ன கேள்விமா இது? உனக்கு கால் போச்சுங்கிறதுக்காக கழட்டி விட்டுற முடியுமா? அந்த மாதிரி ஆளு நானும் கிடையாது, எங்க அப்பாவும் கிடையாது. இங்க பாரு, ஒருவேளை உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கால் போயிருந்தா நாங்க அப்படியே விட்டுருப்போமா? இங்க பாருமா, நீ ஒண்ணு கவலைப்படாத. உனக்கு நான் எங்க அண்ணனையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆமா வள்ளி, நான் சொன்னா ஐயா மறு பேச்சே பேச மாட்டாரு. நான் ஐயாவுக்கு செல்ல மருமக சின்ன நாச்சியாரு. டேய் ஜெயச்சந்திரா, வள்ளி கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்லுவாரு. உன் மனசுக்கு பிடிச்ச ஜெயச்சந்திரனே உனக்கு புருஷனா வரதுக்கு நான் ஏற்பாடு பண்றேம்மா. இத பாருமா, நான் சொன்னா சொன்னபடி நடத்துவேன். அதுல என்ன மாற்றமும் கிடையாது, இல்லக்கா? ஆமாமா. நீங்க நடக்காத பத்தி பேசுறீங்க, எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. என்ன பொண்ணுமா நீ, அப்பாவியா இருக்க? என் அண்ணன் உனக்கு பிடிக்கும்ல? பிடிக்கவும் கால் உடையறதுக்கு முன்னாடி. இப்பவும் எனக்கு பிடிக்கும்தான், ஆனா நீங்க சொல்றது நடக்காது. அப்படியே மத்தவங்க வற்புறுத்தலுக்கு பணிஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவரும் சந்தோஷமா இருக்க முடியாது, நானும் சந்தோஷமா இருக்க முடியாது. இதான் உண்மை. சாரி, என்ன விட்டுருங்க. உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. ஏமா, நான் உனக்கு கெடுதல் செய்யவா வந்திருக்கேன்? உன்னை மனப்பூர்வமா என் அண்ணன் கூட சேர்த்து வைக்கதான் வந்திருக்கேன். உனக்குதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ ஒரு அப்பாவி பொண்ணு. இத பாரு, உனக்கு கால் உடைஞ்ச விஷயம் கூட ஐயாவுக்கு தெரியாது. தெரியக்கூடாதுன்னு உன் ஃப்ரெண்டு ராமாவும் அவ அம்மா சுபுவும் மறைச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஐயாவுக்கு தெரிஞ்சா உன் மேல இறக்கப்பட்டு என் அண்ணனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாருன்னு ஒரு கெட்ட எண்ணத்துல அப்படி மறைச்சிட்டாளுங்க. இங்க பாரு, இப்ப அந்த சுப்லட்சுமி வீட்டுலதான் ஐயா பந்தக்கால் நட போயிருக்காரு. இப்ப நேரா நம்ம அங்க போய் ஐயா கிட்ட நியாயத்தை கேட்டு உன்ன எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன். கால் உடைஞ்சப்ப கூட இறக்கம் காட்டாத இந்த ஆயக்குடிக்காரங்களுக்கு சரியான பாடம் போகட்ட வேணாம். போய் கிளம்புமா, போ. நான் கொடுத்த புடவைய, அதான் ஜெயச்சந்திர கொடுத்த புடவைய கட்டிட்டு வா, போ. போமா, என்னம்மா யோசிக்கிற? விடு இளவஞ்சி, அவதான் வேண்டாங்கறல்ல, எதுக்கு அவளை வற்புறுத்திட்டு? பேசாம இருக்கணுக்கா, பேசாம இருக்கணும். நீ போமா கண்ணு, நீ போ. சீக்கிரமா வந்துரு. சரியான மரமண்டக்கா நீ. உன்னை கூட்டிட்டு வந்தது காரியத்தை கெடுக்க இல்ல. நானே அவளை என் வழியில விழ வைக்கிறதுக்கு படாத பாடுபட்டு இருக்கேன். நீ என்னடானா அவளுக்கு சமாதானம் பேசுற? இதுக்காகவா 2 பானை இட்லியும் கொடுத்து பத்தாதுக்கு ஒரு சொம்பு காப்பியும் கொடுத்து கூட்டிட்டு வந்த? இல்ல இளவஞ்சி, உங்க அண்ணன் எந்த வித குறையும் இல்லாம ஆம்பளைய லட்சணமா இருக்கா. அவனுக்கு போய் இந்த ஊனமான பொண்ணை கட்டி வைக்கணும்னு பாக்குற? ஐயோ, சரியான லூசு நீ. என்னோட திட்டத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இத போய் எங்க அண்ணனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு நான் என்ன லூசா? என்ன இளவஞ்சி சொல்ற? இந்த கால் ஊனமானவளை போய் நான் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா? நான் என்ன கிறுக்கச்சியா? அட போக்கா. அப்புறம் எதுக்கு இவ்வளவு இந்த மாதிரி இம்சை பண்ற? அக்கா, அந்த ஆயக்குடிக்காரிங்க ஒரு பாவமும் செய்யாத எங்க அப்பாவை ஜெயில போட்டாளுங்கல்ல, அவளுங்களை நான் சும்மா விடுவேனா? ரமாவை எங்க அண்ணன் கல்யாணம் பண்ண விட மாட்டேன். அதை தடுக்கிறதுக்கு ஒரு வழிதான் இந்த வள்ளி. அதுக்குதான் நான் அவளுக்கு மாலை போட்டு மஞ்சள் தண்ணி ஊத்துறேன். கல்யாணம் நின்னதும் நல்ல மூக்கு முடியுமா ஒரு பொண்ணை பார்த்து எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். அந்த ரமாவை வேற எவனுமே அப்புறம் கட்டிக்க மாட்டான். ஜென்மத்துக்கும் அவளுக்கு கல்யாணமே நடக்க கூடாது. அதையும் மீறி அவளை எவனாவது பொண்ணு பார்க்க வந்தானா, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் நின்னு போச்சு, ராசி இல்லாதவ அப்படின்னு சொல்லி நாம தான் கல்யாணத்தை நிறுத்தணும். அப்பதான் என் மனசு ஆறும். ஓ, இதுக்குதான் இங்க வந்திருக்கியா நீ? அடிப்பாவே, அவங்கள பழி வாங்குறதுக்கு இந்த பாவப்பட்ட பொண்ணு போய் பலியாக்குறியே.
நீ நல்லா இருப்பியா? ம்? ஹம். நான் செய்யற எல்லா காரியத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போடுறதே நீதான். நீ எனக்கு அறிவுரை சொல்றியா? ம். போதும், நிறுத்துங்க. நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. எனக்கு கால் போனதுக்கு ஜெய் ரொம்ப வருத்தப்பட்டாரு. உண்மையிலேயே ஒரு பாவமும் அறியாதவர் அவரு. எனக்கு கால் உடையத்துக்கு காரணமே நீங்களும் உங்க அப்பாவும் தான். நீங்களே அவர் கொடுத்தாருன்னு சொல்லி இந்த புடவைய கொடுத்து அவர் மேல ஆசையை வளர வச்சது எல்லாமே நீங்க போட்ட நாடகம். அது உண்மைன்னு நம்பின எனக்கு கால் போச்சு. இப்ப கூட மனசாட்சியே இல்லாம மறுபடியும் ஒரு நாடகம் போட்டு அவர் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஏன் இப்படி இன்னொரு பொண்ணுக்கு கெடுதல் பண்றீங்க? ஐயா எவ்வளவு நல்லவரு, அவர் பேரை ஏன் கெடுக்குறீங்க? ரமா என்ன வந்து பார்த்த மறுநாளே ஐயாவும் கங்காவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அழுது கண்ணீர் விட்டு வருத்தப்பட்டாங்க. ஐயா கிட்ட எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதையே ரமாவும் சுப்லட்சுமி ஆண்டியும் மறைச்சிட்டாங்கன்னு ஏன் அவங்க மேல வீண் பழி சுமத்துறீங்க? இப்ப கூட உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. தயவு செஞ்சு அவருக்கு ரமாவுக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு தடையா இருக்காதீங்க. இத கூட நான் உங்ககிட்ட ஒரு உதவியா தான் கேக்குறேன். அவங்க கல்யாணத்தை நடத்த விடுங்க ப்ளீஸ். இந்தாங்க, உங்க புடவை எடுத்துட்டு போங்க. புடிங்க. நான் கட்டுறேன். அம்மா தீபத்தை ஏத்துங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராஜனி நமோஸ்துதே. தீபதேவதாபியோ நமஹ. ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம். ஆரம்பிச்சிடலாமா? கங்கா வந்தவொடனே ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்க. கங்காவுக்கு ஃபோன் பண்ணியம்மா? ஃபோன் பண்ணிட்டேன் ஐயா, கிளம்பிட்டாளா? அப்படியா? ஐயா வணக்கம். வாங்க. வணக்கம் ஐயா, நான் இங்க பந்தக்கால் நடுறதுக்காக வரலையா, என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைக்காக வந்திருக்கேன். எல்லாம் எனக்கு தெரியும், என்னன்னு சொல்லுங்க. ஐயா, இந்த பந்தக்கால நீங்க உங்க பொண்ணு ரமாக்காக நடுறீங்க, ஆனா உண்மையிலேயே இது என் மகா வள்ளிக்காக நட வேண்டியதுயா. நீங்களா சொன்னா எப்படி? வள்ளியோட அப்பாங்கிற முறையில உங்ககிட்ட நியாயத்தை கேட்டு வந்திருக்கேன் ஐயா. ஐயா ஒரு வார்த்தை சொன்னா மறுத்து யாரும் மறுவார்த்தை பேச மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். நீங்க பெரிய மனுஷன், பொதுவான ஒரு நிலையில இருந்து எங்களுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க ஐயா.